ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தினா. ஸோ நிறைய பேர் கேட்ட ஜிக்ஸர் 50யோட ஹைவே மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம். ஸோ மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகிறோம். இந்த ஒரு ஹைவேல வந்து நம்ம இப்போ மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் டேங்க் டு டேங்க் மெத்தடில். இப்போ நம்ம பெட்ரோல் போயிட்டு ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு நம்ம மைலேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கிட்ட நம்ம இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல கேட்டிருப்பீங்க. அவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வண்டி டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். கரெக்டாக இது வரையும் போட்டிருக்குண்ணா. ஓகே, டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. அந்த இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10.50 லிட்டரு பிடிச்சிருக்கு. 1065 ரூபா என்ன பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு 2 லிட்டரு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டு மறுபடியும் டேங்க் ஃபுல் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து கிலோமீட்டர் ஓடோமீட்டர் வந்து பார்த்துப்போம். இப்போ வந்து 17,301 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம 40 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நம்ம டேங்க் ஃபுல் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ கன்சப்ஷன் ஆயிருக்குன்றது தெரியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 17,301. இப்போ வாங்க நம்ம அப்படியே வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். மதுரையில் இருக்க ஹெச்பி பெட்ரோல் பங்க்லேருந்து இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 17,301 இருக்குது. ஸோ இன்னும் அதே 17,301லேருந்து 2க்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு சிக்னல் 1 நிமிஷம் கிட்ட போட்டாங்க, அதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு டோல் வந்திருக்கு. இப்போ நம்ம ஹைவே மைலேஜ்ன்றதால நான் வந்து 80, 90, 100 மேக்ஸிமம் நான் 90 to 100 மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் ஹைவேல வந்து ஒரு 250 கண்டிப்பாக 100 தான் ஓட்டுவாங்க. அதனால் ஸோ இந்த டோலுக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி கியர் ஷிஃப்டிங்லாம் பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஹைவேல கண்டிப்பாக டோல் இருக்க தானே செய்யும். அதனால் இங்கே டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுல நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்ல. ஸோ நான் அந்த ஒரு 90, 100 ஸ்பீடே மெயின்டைன் பண்ணி என்ன மைலேஜுன்றதை நம்ம செக் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வண்டியோட ஸ்பெக்ஸ் வந்து கேட்பீங்க. என்னோடய மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸர் 2022 மாடல் சிங்கிள் O2 சென்சார் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிக்ஸருக்கு வரும். அண்ட் நம்மளோட ஜிக்ஸரோட பவர் வந்து கேட்டிங்கன்னா 26.5 வீல் பிரேக்காஸ் பவர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் இன்ஜின் பிரேக்காஸ் பவர் சொல்ல, வீலில் போடுற பிரேக்காஸ் பவர் சொல்கிறேன். 26.5. அதுக்கப்புறம் டார்க் வந்து பார்த்திங்கன்னா 22.2 நியூட்டன் மீட்டர் டார்க். ஓகேங்களா? இதோட ஓல்டு வருஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல். அதில் வந்து டார்க் 22.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. இது வந்து BS6ன்றதால இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அதான் ரூல்ஸில் கொண்டு வந்தாங்களே இந்த எமிஷன் நார்ம்ஸ், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேஜ் வந்து மீட் பண்ணணுன்றதுக்காக 90லே நம்ம மெயின்டைன் பண்ணி என்ன கிடைக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் சிட்டி மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அது பார்க்கணும் அப்படின்னா லிங்க் இருக்குது, அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியில் இதுவரையும் நான் 17,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓட்டியிருக்கேன். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாங் ட்ரிப் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி திருச்செந்தூர் தான் வந்து போயிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு நடுவில் ஒரு கேப்பில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மைலேஜ் டெஸ்ட் வந்து நான் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்களுக்காக யார் யாரெல்லாம் ஹைவே மைலேஜ் டெஸ்ட் கேட்டிங்களோ உங்களுக்காக தான் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த லாரியை கொஞ்சம் ஓவர்டேக் வாங்கிக்குவோம், ஏன்னா முன்னாடி வேற பேரிகார்டு இருக்கு. நம்ம மைலேஜ் தெரியும் போது ஹைவே பெட்ரோல் நடுவில் நிற்பாங்க. வண்டியில் ஆயில் சேஞ்ச் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுக்கிறாங்கல்ல. காலையில் வந்து டைம் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆயில் இன்டர்வல் வந்து நான் மாற்றி வச்சிட்டேன். அதனால அந்த ஆயில் சேஞ்சுன்னு சொல்லி அது தேவையில்லாமல் காமிக்குது. இன்னும் நான் ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதே ஸ்பீட் தான் 90 to 100 தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வீடியோ க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 100 நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இதே ஸ்பீடில் வந்து நான் மெயின்டைன் பண்ணி என்ன மைலேஜ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17,322 கிலோமீட்டர், அதாவது 20 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிருக்கோம் நம்மளோட ஜிக்ஸரில். இன்னும் நம்மளுக்கு ஃபியூயல் இண்டிகேஷனில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் கரெக்டாக அது 20 கிலோமீட்டர் சொன்னால் நம்ம அங்கே சிக்னல் ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்பயே அது 17,302 வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா கரெக்டாக 20 கிலோமீட்டரு. இப்போ கரெக்டாக 21, ஏன்னா 17,323. இந்த 2 கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 21 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். இன்னும் நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணுவோம். ஸ்பீடு வந்து இதே தாங்க மெயின்டைன் பண்ணுறேன், 90 to 100 இந்த ஸ்பீடே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறேன். இது வந்து என்ன ரோடு அப்படின்னா நம்ம மதுரையிலேருந்து இந்த அருப்புக்கோட்டை போகிற ரோடு. ஸோ இப்படிக்கா நம்ம திருச்செந்தூரம் போகலாம், கன்னியாகுமரியும் போகலாம். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,342 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டியிருக்கோம். டைம் வந்து 1:56 ஆகுது. 2 o'clock கிட்ட ஆகும்போது ஓகே 43 வந்துச்சு. ஸோ நம்ம அந்த ரெண்டுலேருந்து பார்த்தா 41 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டியிருக்கோம். இதுங்க பெட்ரோல் பங்க் வரும்போது வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணி ஈஸியாக மைலேஜ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அதே ஸ்பீடு தான் 900 தான் வந்து ஓட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸ்பீட் நாய்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இவங்க ஏதாவது பெட்ரோல் பங்க் வருதான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டுறோமோ ஓட்டுவோமே. ஏன்னா ஃபியூல் இண்டிகேஷனில் ஒன்றும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அது இன்னும் டேங்க் சொல்லிட்டு தான் சொல்லிட்டாங்க. நம்ம போயிட்டு டேங்க் கிட்ட தான் செக் பண்ணுறோம். எப்படி பெட்ரோல் போட்டோமோ அதே மாதிரி மறுபடியும் போட்டு பில்லு வச்சு கரெக்டாக எக்ஸாக்ட் மைலேஜ் வந்து செக் பண்ணலாம். ஸோ பெட்ரோல் பங்க் பாரத் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஹெச்பி தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட மணி வந்து 2:04 ஆகுது. 17,353 கிலோமீட்டர். ஸோ கணக்கு பண்ணிக்கோங்களேன் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 51 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து பெட்ரோல் போடலாம். பெட்ரோல் போட்டு எவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ கைஸ் இன்னும் பெட்ரோல் அப்படியே தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பிடிக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன், அதனால தான். அரை லிட்ரு 1 லிட்ரு பிடிக்கும். பிரிபாஸ் ஓட்டுறவங்கல்ல ஐயா கன்றாவி பொம்பளை பிள்ளை ஓடினா அப்படியே ஓடி இருக்காங்க. சைட்ல பாத்து அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கிடைச்சிருக்காங்க. கொஞ்சம் போடுங்க ஜி. இவங்களுக்கெல்லாம் இப்படி ஓசி இருக்காங்க. போடுங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே போட்டாங்க. ஓகே ஜி, கரெக்டாக இருக்கு. ஸோ 1.9 110 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிடிச்சிருக்கு. ஜி பில் மட்டும் கொடுத்துறீங்களா? போட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா 17,351. அங்கே வந்து 17,302 ஆரம்பித்தோமா, கிட்டத்தட்ட ஒரு 51 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கால்குலேட்டரில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 51 டிவைடட் பை 1.10. ஏன்னா நம்மளுக்கு அதுதானே வந்து பெட்ரோல் ஆச்சு. ஸோ இங்கே பில்லில் கூட இருக்குது பாருங்கள். 1.10 தான் நம்மளுக்கு ஆச்சு. 110 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். 1 லிட்டர் 100 ml வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 46. ஸோ டிவைடட் பண்ணால் 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 46 தான் மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ பாரத்தில் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்ஸர் 250யோட மைலேஜ். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, நான் பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும்.